உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வல்லாரக்கீரை சாப்பிட வைக்கணும்னா இதை தவிர வேறு எந்த மெத்தேடில் செஞ்சிங்கனாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் கீரையை கடைஞ்சாலும் சரி, கீரையை வதக்கி வச்சாலும் சரி, கையில் கூட தொட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே இஞ்சியும் சேர்த்திக்கோங்க. 5 பல் பூண்டு, 10 போல சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல், பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருங்க. கடைசியா எண்ணெய் தனியா சேர்த்து மறுபடியும் கொத்தமல்லி இலையும் வல்லாரக்கீரையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வல்லாரக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கீரை கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கோங்க. கடைசியா உப்பு சேர்த்திக்கோங்க. புளி சேர்த்தா கீரையில் இருக்கிற சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால தக்காளி கூட இன்னொன்னு சேர்த்திக்கோங்க. வல்லாரக்கீரை சட்னி ராகி களியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரெசிபி. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இட்லி தோசை சூடான சாதத்துலையும் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.